வணக்கம் மக்களே, நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைவ மட்டன் குருமா. இதுக்கு ஏன் சைவ மட்டன் குருமா அப்படின்னு பேர் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் போட்டிருக்க ஐட்டம் அப்படி என்னென்னா கொண்டக்கடலை. இதில் நிறைய நீங்கள் காய் என்ன தேவையோ அதை போட்டுக்கலாம். பட் கொண்டக்கடலை வச்சு நம்ம மட்டன் குருமா எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சு கொடுங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நான்வெஜ் ஸ்மெல் இருந்தால் தான் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 days ஒன்ஸ் அது மாதிரி வந்து இந்த கொண்டக்கடலையை வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதுமே பாயில் பண்ணி நம்ம ராவாக கொடுக்கறது அவங்க அவ்வளோவா வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி குருமாவாக செஞ்சு இட்லி, தோசை, சப்பாத்தி இல்லை ரைஸ்க்கு கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொண்டக்கடலையில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸில் இருக்கவங்க குழந்தைங்க, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க. அதுவே 40-45 மேலே கேஸ் ட்ரபிள் வந்துடும், அதில் எடுத்துக்க முடியாது. பட் எனர்ஜி லெவல் வந்து நம்ம யங் ஏஜில் தான் தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக அந்த மட்டன் டேஸ்ட்டில் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.